உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ஆய்வு கூட்டம் நடத்தும் பொழுது அந்த 5 லட்சம் இருப்பது எப்படி 50,000 குறைந்தது என்பது அந்த உதவி ஆணையாளருக்கும் துணை ஆணையாளருக்கும் ஆணையாளருக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். சட்டவிரோத நபர்களை, தவறு செய்த சட்டவிரோத நபர்களை கைது செய்து நிரபராதிகளை காப்பாற்றுங்கள் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். மதுரை மாநகராட்சி ஊழல் விவகாரம் காலை சுற்றிய பாம்பை போல ஆளும் அரசுக்கு பெரும் களங்கமாய் சுற்றி சுற்றி அடித்து வரும் சூழலில் கடைநிலை ஊழியர்களை காவு கொடுத்துவிட்டு அரசியல் முதலைகளை காப்பாற்ற வேலை நடப்பதாக பகீர் கிளப்புகின்றனர் பில் கலெக்டர்கள். ஏன் அவர்கள் தவறு செய்ததை கண்டுபிடிக்காமல் தொடர்ந்து அவர்களே இந்த வேலையை செய்து கொண்டிருக்க அனுமதித்தார்கள்? இவ்வளவு பெரிய குற்றம் நடப்பதற்கு இப்படிப்பட்ட அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு முக்கிய காரணம். பல்வேறு சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்ட மதுரை மாநகராட்சிக்கு கரும்புள்ளியாய் அமைந்திருக்கிறது 150 கோடி ரூபாய் வரி மோசடி விவகாரம். கவுன்சிலர் முதல் கமிஷனர் வரை விசாரணை வளையத்திற்குள் சிக்கியிருக்கும் நிலையில் ஆளும் அரசுக்கு பெரும் அவப்பெயரை தேடித்தந்து தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் தற்போது வரை மாநகராட்சி அலுவலர்கள், ஒப்பந்த பணியாளர்கள், கணினி ஆபரேட்டர்கள் என 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வரி குறைப்பு செய்து அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தி பணத்தால் கொழித்த முதலைகள் முதலில் வார்டுகளில் பணிபுரியும் பில் கலெக்டர்களின் பாஸ்வேர்டையே திருடியிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாஸ்வேர்டின் அடிப்படையில் 5 பில் கலெக்டர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பெரும் தலைகளை காப்பாற்ற கடைநிலை ஊழியர்கள் பலிகடா ஆக்கப்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்திருக்கின்றனர். தங்களுக்கு தெரியாமல் தான் பாஸ்வேர்ட் திருடப்பட்டிருப்பதாக கூறும் அவர்கள், எங்களால் மட்டுமே எப்படி வரி குறைப்பு செய்ய முடியும்? நாங்கள் பரிந்துரைத்த பின் உயரதிகாரிகள் தானே ஒப்புதல் அளிப்பார்கள். அப்படி இருக்கையில் அவர்களும் இதற்கு உடந்தைதானே என சந்தேகம் கிளப்புகின்றனர். மேலும் தங்களுடைய பாஸ்வேர்ட் மட்டுமே திருடப்பட்டிருப்பதாக கூறும் நிலையில் உயரதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளும் களவாடப்பட்டு முறைகேடாக பயன்படுத்தி இருப்பதாக கூறி பகீர் கிளப்புகின்றனர். கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி இப்போ நான் இங்கேருந்து அந்த ஜோன் 3லையும் குறைக்கிறேன். ஆனால் என்னால் குறைக்க முடியாது, குறைக்க முடியாது. இந்த ஏபி தான் இப்போ நான் ஃபார்வர்டு பண்ணால் எங்கள் மண்டலம் கிளர்க்கு சூப்பரண்டுக்கு தான் போகணும். ஆனால் அந்த மண்டலம் கிளர்க்கு சூப்பரண்டுக்கு போகுதுன்னா இந்த மண்டலம் டு மண்டலம் மாறுறது ஏபி தான். வரி விதிப்பு தொடர்பாக தினம்தோறும் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்படும் போது வரி விதிப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை கூட உதவி ஆணையர்கள் கண்டுபிடிக்கவில்லையா, அல்லது தெரிந்தும் தெரியாததை போல கப்பம் கட்டிக்கொண்டு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிறார்களா என பாதிக்கப்பட்ட பில் கலெக்டர்கள் அதிகாரிகளுக்கு எதிராக கேள்விகளை அடுக்கினர். அதுவும் வரி குறைப்பு செய்த அடுத்த நொடியே உதவி ஆணையர், அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் என அனைவரது மெயிலுக்கும் நோட்டிபிகேஷன் வரும் என்ற அவர்கள் இத்தனை கோடி ரூபாயை சுருட்டிய போது ஒரு முறை கூட மெசேஜ் வராதது ஏன் என கேள்விகளை எழுப்புகின்றனர். அந்த ஆய்வு கூட்டத்திலே ஒரு கட்டணத்திற்கு 5 லட்சம் இருக்கிறது என்றால் மறாவது நாள் அவர்கள் ஆய்வு கூட்டம் நடத்தும் பொழுது அந்த 5 லட்சம் இருப்பது எப்படி 50,000 குறைந்தது என்பது அந்த உதவி ஆணையாளருக்கும் துணை ஆணையாளருக்கும் ஆணையாளருக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். தெரியாமல் எப்படி மறாவது நாள் ஆய்வு கூட்டம் நடத்துவா? கம்ப்யூட்டர்ல இன்னைக்கு 5 லட்சம் இருக்கிறது, நாளைக்கு 5,000 வரி ஆயிருச்சு அப்படின்னா, குறைஞ்சிருச்சுன்னா அடுத்த நிமிடம் சம்பந்தப்பட்ட உதவி ஆணையாளர், அதற்கு உண்டான மாநகராட்சியினுடைய துணை ஆணையாளர், மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அடுத்த நிமிடம் அவர்களுடைய சாப்ட்வேருக்கு சென்றுவிடும். பில் கலெக்டரின் பாஸ்வேர்ட் உதவி வருவாய் அலுவலர், கணக்காளர், உதவி ஆணையர் என அடுத்தடுத்து 4 நிலை உயரதிகாரிகளுக்குமே தெரியும் நிலையில் அவர்கள் ஏன் பாஸ்வேர்டை பிறருக்கு கொடுத்திருக்க கூடாது என ஐயம் எழுப்பினர். ஒரு வார்டுக்கு ஒரு பில் கலெக்டர் இருக்கும் சூழலில் 2வது வார்டு பில் கலெக்டரின் பாஸ்வேர்டை கொண்டு 75வது வார்டில் வரி குறைப்பு செய்யப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர். வரி வசூல் நியாயமான முறையில் இருக்க வேண்டும் என்பதால் 2 மாதத்திற்கு ஒரு முறை லாகின் பாஸ்வேர்டுகள் மாற்றப்படும் என்ற பில் கலெக்டர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரே பாஸ்வேர்ட் கொண்டே பணிகளை மேற்கொண்டு வருவது ஏன் என்றும் வினவினர். இவங்களுக்கு 2 மாசத்துக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா 2 மாசத்துக்கு ஒருக்கா மாற்ற சொல்லி ஒரு சேஞ்சஸ் மாற்ற சொல்லி ஒரு அலர்ட் வரும்.
அந்த கணினி இவங்களுக்கு அது வரல பாருங்க. ஓடிபி பண்ணல சார், வரவே இல்லை. ஏன்னா அதை வந்து மாநகராட்சி நிர்வாகம் அந்த நிறுவனத்துக்கு பணம் கட்டலையாம். அதுக்கு உண்டான பணத்தை கட்டாததுனால அவன் வந்து அதை அனுப்பல, அது போயிடுச்சு. அனைத்து முறைகேடுகளுக்கும் அதிகாரிகளின் மெத்தன போக்கும் நிர்வாக திறமையின்மையும் தான் காரணம் என குற்றம் சாட்டும் பாதிக்கப்பட்ட பில் கலெக்டர்கள் அப்பாவியான தங்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மதுரையில் இருந்து செய்தியாளர்கள் நவநீத கிருஷ்ணன் மற்றும் பாலமுருகன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.